டிசைனர் ப்ளவுஸ் கட்டிங்காக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு. ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணி எவ்வளோ வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. இது ஹை நெக், ஸோ அதனால் ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணணும். அது ஆனதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டவுனு ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா. ஓகே, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் டாட் சைஸு 2.5 inches எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 inch அப்வர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வு ஒரு 1/2 inches உள்ளே வர்ற மாதிரி மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inches ஆர்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் நெக் விட்த்து 3 inches, ஷோல்டர் ஸ்லோப்பு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஷோல்டர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 18 inches இருக்குது. கரெக்டாக 18 inches இந்த இடத்துல இருக்குது ஆர்ம் ஹோல் டவுன். அதுக்கப்புறம் நெக்கு டீப்பு 6 inches. நீங்கள் 5 inches போடுறீங்க சொன்னால் 5 inchஸும் மார்க் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக வி நெக் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 1/2 inches இன்வெர்ட்ஸ் மார்க் பண்ணி இந்த ஷேப்பு இப்படி கர்வ் மாதிரி வி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஓகே, ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒரு 1/2 inches ஆட் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு பிரின்சஸ் ஷேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போது டாட் சைஸு இது 40 size ப்ளவுஸு. டாட் சைஸ் 2.5 inches வரும். அந்த 2.5 inchஸை 1/2 inches இந்த இடத்துல இந்த லைனுக்கு இந்த சைடில் ஒரு 1/2 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த பாயிண்ட்லேருந்து 2.5 inches வர மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க பாயிண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 2 inches
மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் ஷேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் மெத்தடு பிரின்சஸ் கட்டு கட்டிங். ஓகே, இந்த இடத்துல ஷேப்பு இந்த மாதிரி வர்ற மாதிரி கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லென்த் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 4.5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் லைனும் 4.5 இன்ச்சஸ் வரணும் பார்த்துக்கோங்க. 4.5 இன்ச்சஸ் எங்கே வருதோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வருது, மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இந்த 1 இன்ச் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஷேப்பு க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நமக்கு தேவையில்லை, வேஸ்ட்டாக. இதுவும் வேஸ்ட்டு. இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. இந்த க்ராஸு பேக் பார்ட்டு மார்க்கிங் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த க்ராஸ் மார்க் பண்ணால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நெக்கு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நெக்கு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப்பு இந்த நெக்குக்கு வர்ற மாதிரி ஷேப்பு நீங்கள் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி இந்த சைட்லேயும் வர்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி டேப் பண்ணால் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகிடும். ஸோ இந்த சைட்லேயும் லைனை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரேஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஷேப்பு இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இந்த இடத்துல ஷேப் மார்க் பண்ணணும். என்ன ஷேப்னா இந்த மிடில் ஒரு ஸ்மாலாக ஹோல் போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடில் இப்படி ஒரு ஷேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஷேப்பு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு ஷேப்பு இப்படி ஆஃப் பண்ணி இந்த சைட்லேயும் இந்த மாதிரி ஷேப் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி ஓகே, இந்த மாதிரி ஷேப்பு வரும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு சைடு மட்டும் கட் பண்ணால் போதும், அந்த ஷேப்பு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இது மிட் பாயிண்ட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த ரவுண்டு இருக்குது இல்லையா, இந்த ரவுண்டு இப்படி
கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஷேப் இருக்குது இல்லையா, நெக் ஷேப்பு, அதுவும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஆம் ஹோல் கர்வ் இருக்குது இல்லையா, இதுவும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த சைடில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படியே நீட்டாக இந்த ஷேப் உங்களுக்கு எப்படி ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பு வர்ற மாதிரி நீட்டாக ஒரு சைடில் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பீஸும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த ஷேப் இருக்குது இல்லையா, இது எப்படி இருக்குது அப்படியே ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இந்த சைடில் வரும். இது ஒரு பீஸ் இருந்தால் போதும். நம்ம இது இந்த சைடில் ஒரு பீஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சு இன்னொரு பீஸு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். ஏதாவது ஒரு பீஸ் மட்டும்தான் நீட்டாக ஷேப் ஏது கரெக்டாக வந்திருக்கு அந்த ஷேப் மட்டும் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மிட் கட் பண்ணிக்கோங்க. இந்த மிட் பார்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேப் எப்படி இருக்குது இது மார்க் பண்ணிக்கோங்க. இது இந்த பார்ட்டோடது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷேப் இருக்குது இல்லையா, இது இப்படியே வச்சு ஒரு பீஸு கட் பண்ணணும். பட் சீம் அலவுன்ஸு ஒரு 1/2 inches அதிகமாக எடுக்கணும் இந்த பார்ட்டுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் கட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸை ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு பீஸ் கட் பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு டேப் ஏதாவது ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை இப்படி பார்த்து இந்த மாதிரி வச்சு டேப்பு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை வச்சு நீங்கள் 2 pieces கட் பண்ணணும். நீங்கள் வேணும்னா இந்த பீஸை ஒரு கலரில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரிவர்ஸ் இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. 2 pieces நம்ம கட் பண்ணணும். சேம் இந்த பீஸில் ஓன்லி இந்த 2 pieces வச்சு தான் நம்ம 2 சைடு பாடி பார்ட்டு கட் பண்ணணும். இப்போ நான் 2 colors ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். பட் நான் லைனிங் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி 2 piece வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் எப்படி இருக்குது
அப்படியே இந்த சைடில் வச்சுக்கோங்க. வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க பின்ஸ் போட்டுட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் ஷேப் எப்படி இருக்குது அதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. டூ பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ஒரு பீஸு, மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு பீஸு. பட் நான் ஃபுல் லைனிங்கில் பண்ணுறதுனால நான் டூ பீசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு பீஸு லைனிங்கில், ஒரு பீஸு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணணும். எப்படி இருக்குது அப்படியே அவுட்லைனிங் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி இந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் எடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அட்டாச் ஆகிடும். ஸோ அதனால வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பிரின்சஸ் கட் ஷேப்பும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது செப்பரேட்டாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துட்டு இந்த சைடில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஷேப்பு. பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் ஷேப்பு இந்த சைடில் வர்ற மாதிரி வச்சு பிரின்சஸ் ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் லைனிங்கில் ஒரு பீஸு சேம் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பு. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த சைடில் இந்த சைடு வருது, இந்த சைட்லேயும் இந்த சைடு வருது. ஆப்போசிட்டில் எல்லாம் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும்
கட் பண்ணணும். ஓகே, இந்த ஷேப் எல்லாமே டிட்டு இது எப்படி இருக்குது அப்படியே கட் பண்ணணும். கீழே மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும், ஏன்னா சீம் அலவன்ஸுக்கு தேவை இல்லையா, அதனால இப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் கொஞ்சம் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஷேப் மட்டும்தான் சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் சீம் அலவன்ஸ் விடணும், மிட்டில் இந்த மாதிரி. ஓகே, இந்த ஷேப்பில் சீம் அலவன்ஸ் விட்டு இந்த மிட் சைடில் சீம் அலவன்ஸு மார்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது இன்னொரு பீஸும் சேம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைட்லேயும் சீம் அலவன்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. மிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். இந்த சைடில் ஆல்ரெடி நம்ம சீம் அலவன்ஸ் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த நெக் ஷேப் எல்லாமே அந்தாஸ் மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும், ஏன்னா டிசைனர் வேர் ப்ளவுஸ் தானே. ஸோ அப்போது அந்த நெக் அது எப்படி இருக்குது அப்படி மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். அதுக்கு கரெக்டான மெஜர்மெண்ட் அதை மாதிரி எதுவுமே இருக்காது. பாடி மெஜர்மெண்ட் மட்டும்தான் கரெக்டாக எடுத்துகிட்டு, நெக்கு ஷேப்பு இதெல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸும் அதிகமாக வச்சா போதும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். அப்போது இது எப்படி இருக்குது அப்படியே கட் பண்ணி 2 கலர்ஸு ஃபேப்ரிக்கில் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த சைடில் இது, இன்னொன்று இந்த சைடில் வரும். இப்போ இந்த பீஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பேஸு இந்த சைடில் வரும். இது இப்படி அட்டாச் ஆகிடும். இது இப்படி கீழே ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த சைடில் அட்டாச் ஆகிடும், இது இந்த சைடில் அட்டாச் ஆகிடும். இதுதான் பாடி பார்ட். ஓன்லி இந்த நெக் ஷேப்பு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் நீங்கள் எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் டவுனு ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ்ஸு ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டிக்காக 1/2 இன்ச்சஸ்ஸு ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு பாடி பார்ட் மார்க் பண்ணி, அதுக்கப்புறம் நெக்கு விடுத்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சஸ் டீப்பு வச்சுருக்கேன், ரவுண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் பார்ட்னால 1 இன்ச் கர்வ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் அப்வர்ட் மார்க் பண்ணி பாயிண்ட்டு டாட் சைஸ் மார்க் பண்ணி 6 இன்ச்சஸ் டாட் பிடிச்சிருக்கேன். இது எல்லாமே சேம். நான் இவ்வளோ டேஸ் நான் ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணியிருக்க வேணும் சேம் மார்க்கிங் இருக்கும். இந்த சைடில் க்ராஸ் மார்க் பண்ணணும். ஓன்லி இந்த ஆர்ம் ஹோல் டவுன் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ப்ளவுஸில் மெயின் ஃபேப்ரிக் லைனிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் லைனிங்கில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்னொரு பீஸு லைனிங் அட்டாச் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் லைனிங் டூ ஃபேப்ரிக் வச்சுட்டு நான் அட்டாச் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது பேக் பார்ட்டு. பேக்கு கட் பண்ணிக்கோங்க மிட் பாயிண்ட்டு. அவ்வளோதான். ஸோ இது பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஃபேப்ரிக்கு ஃபோல்டிங்க்கு வேண்டி ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்காக ஒரு 2 இன்ச்சஸ் விடத்தில் ஒரு 3 இன்ச்சஸ் விடத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வேஸ்ட்டு கிட்ட நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதானதுக்கப்புறம் டபுள் பட்டி சிங்கிள் பட்டி ஸ்டிச் பண்ணணும் இல்லையா பேக் பார்ட்டு, அதுக்காக ஃபேப்ரிக் கட் பண்ணணும். ஸோ ப்ளவுஸோட பேக் பார்ட்டு லென்த் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஒரு 3 இன்ச்சஸ் விடத்தில் ஃபேப்ரிக்கு கட் பண்ணணும். இந்த ஃபேப்ரிக்கு 3 இன்ச்சஸ் விடுத்து இருக்கணும். 3 இன்ச்சஸ் விடத்தில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. பேக்கு டபுள் பட்டி சிங்கிள் பட்டிக்காக. சிங்கிள் பட்டி 3 இன்ச்சஸ் போதும், டபுள் பட்டி 3.5 இன்ச்சஸ் இருந்தாலும் ஓகே. ஓகே, 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணது எடுத்துக்கோங்க. 2 சைடில் டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் ஸ்டிச் பண்ணணும். டாட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைட்லையும் டாட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. என் த்ரெட் கலரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சேம் கலரே யூஸ் பண்ணணும். பட் இது லைனிங்னால ஓகே. இது ஆனதுக்கப்புறம் இது பார்த்துக்கோங்க. டாட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ டபுள் பட்டி சிங்கிள் பட்டி ஸ்டிச் பண்ணணும். ஹுக்ஸ் பட்டிக்காக காஜா பட்டிக்காக ஃபர்ஸ்ட்டு கீழே வச்சு 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக 1/2 இன்ச்சை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி 1 இன்ச்சுக்கு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ சிங்கிள் பட்டி ஸ்டிச் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக உள்ளே வர்ற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. டபுள் பட்டி, சிங்கிள் பட்டி, ஹுக்ஸ் பட்டி, காஜா பட்டி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே நம்ம ஃபேப்ரிக் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஃபேப்ரிக் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் வரும்போது இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுட்டு ஹெம்மிங்காக ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த சைடில் ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த சைட்லேயும் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் ஃபினிஷ் ஆகிருக்கு, ஸோ அதனால் ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்படி பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணணும்.
இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸு மெயின் ஃபேப்ரிக்கு ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட் 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் இன்னொரு பீஸும் இதே மாதிரி ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்ட் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் இந்த பீஸு இப்படி ரிவர்ஸ் பண்ணி இந்த ஷேப்பும் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு கிட்ட இந்த நெக்கு ஷேப் எப்படி இருக்குது அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்து இப்படி மொத்தம் ரிவர்ஸ் பண்ணணும் ஃபேப்ரிக்கை. அப்படியே ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கை. அப்போ நெக்கு கிட்ட உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இந்த சைடு இந்த லைன் இருக்கு இல்லையா, இது ஃபினிஷ் ஆகிடும் இப்படி. ஓகே, இப்போ இந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ இதை இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் எல்லாமே ரிவர்ஸு பண்ணுங்க.
இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்ணி இதை இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சைட்லேயும் இந்த ஸ்ட்ரைட் பீஸு எல்லாமே நீட்டாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் நெக்கு ஷேப்பு இப்படி வரும். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் 2 பீசஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு இந்த சைடில் ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். ஓகே, இப்போ இந்த சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு இதை இந்த சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்கு நெக்ஸ்ட் இந்த சைடில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சைடில் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்.
எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இதெல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. இப்போ பிரின்சஸ் ஷேப்பு அட்டாச் பண்ணணும். இந்த சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த பிரின்சஸ் கட் ஷேப்பு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபேப்ரிக், அது நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருந்து நீட்டாக 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் ஸ்மாலாக ஒரு கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. ஷேப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பிரின்சஸ் கட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். பேக் பார்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பார்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த பார்ட்டும் ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். பேக் நெக்கும் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணி எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பீசஸும். இந்த மாதிரி எல்லா பீசஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக வர்ற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணப்போ இந்த சைடில் இப்படி இருக்கும். ஸ்லீவ்ஸ்க்கு அதுக்கப்புறம் நெக் பார்ட்டுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி எல்லாமே அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி க்ராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/2 inches. ½ inches எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் க்ராஸ் கட் பண்ணணும். க்ராஸ் கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் நெக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னொரு நெக்கும் சேம் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணணும். கட் பண்ணி க்ராஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக 1/2 inches வர்ற மாதிரி நீட்டாக ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் கரெக்டாக 1/2 inches வர்ற மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அட்டாச் ஆனதுக்கப்புறம்
ஆம் ஹோல் ரவுண்டு ஃபினிஷ் பண்ணணும். ரவுண்ட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் 2 சைடு ஜாயின் பண்ணால் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணணும். கம்பல்சரி கிராஸ் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் இருந்தால் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லீவும் சேம் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணி ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணால் ஃபினிஷ் ஆகிடும். ஃப்ரண்ட் பார்ட்டு பட்டி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு 2 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சைடு லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணணும், பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட்டு 1/2 இன்ச்சஸ் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பார்ட்டை ஹெம்மிங் பண்ணிக்கோங்க நீட்டாக. இந்த சைடும் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெஜர்மெண்ட் பார்த்துட்டு மார்க் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2, வேஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டு வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்கு அதை டிவைடட் பை 4 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் மெத்தட் யூஸ் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த சைடில் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க, பேக் பார்ட்டும் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. பேக் சைடு ஹுக்ஸ் போட்டுக்கோங்க, கீழே ஹெம்மிங் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் பின் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட்லேயும் ஹெம்மிங் பண்ணிக்கோங்க, நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க.